வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸில் ரெண்டு கான்செப்ட்ஸை நம்ம இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஒன்று ஸ்டாக் பங்கு, இன்னொன்று பாண்டு பத்திரம். ஸ்டாக்குக்கும் பாண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் பாண்டை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஸ்டாக் பாண்ட் இந்த ரெண்டும் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது நிதி கருவிகள். இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நாம் எந்த மார்க்கெட், அதாவது சந்தையில் பார்க்கலாம் அப்படின்னா கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்க்கலாம். கேபிட்டல் மார்க்கெட் லாங் டேர்ம் மார்க்கெட். ஒரு வருடத்துக்கும் மேலே செயல்படக்கூடிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நீங்கள் கேபிட்டல் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக், பாண்ட், அது இல்லாமல் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ், இதெல்லாம் கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்கும். இன்னொரு முக்கியமான மார்க்கெட் எதுனா மணி மார்க்கெட். மணி மார்க்கெட்டுங்கிறது ஷார்ட் டேர்ம் மார்க்கெட். ஒரு வருடத்துக்கும் குறைவாக செயல்படக்கூடிய ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மணி மார்க்கெட்டில் இருக்கும். நமக்கு இப்போ மணி மார்க்கெட் தேவையில்லை, கேபிட்டல் மார்க்கெட் தான் தேவை. ஏன்னா இதில் தான் ஸ்டாக், பாண்ட் ரெண்டும் இருக்கு. ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது ஈக்விட்டி செக்யூரிட்டி. பாண்ட் அப்படிங்கிறது டெட் செக்யூரிட்டி. ஈக்விட்டிங்கிறது ஓனர்ஷிப் சம்பந்தப்பட்டது, டெட் அப்படின்றது கடன் சம்பந்தப்பட்டது. அப்போ ஸ்டாக் அப்படிங்கிறது ஓனர்ஷிப், பாண்ட் அப்படின்றது கடன். ஓகே, முதல்ல ஸ்டாக்ங்கிறது என்னங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். தமிழ்ல பங்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அந்த நிறுவனத்தினுடைய ஓனர்ஷிப் இருக்கு பாருங்க, அதுல ஒரு பகுதியை பொதுமக்களுக்கு கொடுத்துரும். இந்த கான்செப்ட் தான் ஷேர். ஆக்சுவலாக ஷேருங்கிறது வேற, ஸ்டாக்குங்கிறது வேற. நம்ம இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல் முறையா ஒரு நிறுவனம் தன்னுடைய ஓனர்ஷிப்ல ஒரு பகுதியை மக்களுக்கு கொடுக்குது அப்படின்னா இந்த கான்செப்டை ஷேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பங்கை முதல்ல ஆஃபர் பண்றாங்கல்ல மக்களுக்கு, இதன் பேர் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், IPO. இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்கன்னு வைங்க, அது பொது நிறுவனமா இருக்கலாம் அல்லது தனியார் நிறுவனமா இருக்கலாம். அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு 100 கோடி ரூபாய் தேவைப்படுது. டோட்டல் வேல்யூ 100 crore வைங்க. அந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறவங்க கையில 75 கோடி தான் இருக்கு. மிச்ச 25 கோடி தேவை. அதை எங்க இருந்து வாங்குவாங்க அப்படின்னா பொதுமக்கள் கிட்ட இருந்து வாங்குவாங்க. பொதுமக்கள் அந்த நிறுவனத்துக்கு பணம் கொடுப்பாங்க. இந்த 25 கோடியை பார்த்தீங்கன்னா ஒருத்தரோ 2 பேரோ தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லட்சக்கணக்கான பேர் கொடுக்கலாம், ஆயிரக்கணக்கான பேர் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு 10,000 பேர் சேர்ந்து, பொதுமக்கள் சேர்ந்து அந்த 25,000 கோடியை தரலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் 1 கோடி கூட கொடுத்திருப்பாரு, ஒருத்தர் 10 லட்சம் கொடுத்திருப்பாரு, ஒருத்தர் 1 லட்சம் கொடுத்திருப்பாரு, ஒருத்தர் வெறும் 500 ரூபாய் மட்டும் கொடுத்திருப்பாரு. நீங்க எவ்வளவு வேணா கொடுக்கலாம். நீங்க எவ்வளோ அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அந்த நிறுவனத்துல ஒரு ஓனரா இருப்பீங்க. உதாரணத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு நீங்க 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அந்த 100 கோடி ரூபாயில 10,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு ஓனர். ஓகேவா? அப்போ ஒரு ஷேர் ஹோல்டரும் ஒரு ஓனர். அதனால தான் அதை ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்றோம், ரிலேட்டட் டு ஓனர்ஷிப். இப்போ அந்த ஷேரை கொடுத்துருவாங்க. இப்போ அந்த ஷேரை வாங்குறாங்க பாருங்க, அவங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற சந்தையில இந்த ஷேர்ஸை வாங்கலாம், விற்கலாம். அதை முதல்ல இஷ்யூ பண்ணும்போது அது பேர் ஷேர், சந்தைக்கு வரும்போது அது பேர் ஸ்டாக். இதுதான் டிஃபரன்ஸ் ஷேருக்கும் ஸ்டாக்கும். அந்த நிறுவனம் எப்படி முன்னேறுதோ, எப்படி செயல்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்டாக்கினுடைய மதிப்பு ஏறும் இறங்கும். அப்போ அந்த ஏற்றம் இறக்கத்தை வச்சு அந்த ஸ்டாக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க இந்த சந்தையில அந்த ஸ்டாக்கை விற்கலாம், தேவைப்பட்டா ஃபர்தரா ஸ்டாக் வாங்கலாம். இப்போ அந்த நிறுவனம் நல்லா செயல்படுது, லாபத்தில் இயங்குது அப்படின்னா அந்த ஸ்டாக்கினுடைய மதிப்பு அதிகமாகும். தேவைப்பட்டா பல ஆண்டுகளுக்கு அந்த ஸ்டாக் அப்படியே வைக்கலாம். இல்ல ஸ்டாக் மதிப்பு ஓரளவு அதிகமாக இருக்கு, நான் வித்துடுறேன் அப்படின்னு நினைச்சாலும் அந்த ஸ்டாக் அவங்க வித்து லாபத்தை எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த நிறுவனம் அந்த அளவுக்கு சரியா போகலை அப்படின்னா ஸ்டாக் மதிப்பு குறையும். அப்போ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை விற்பாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் கவனிச்சிங்கன்னா ஸ்பெக்குலேஷன் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும். அந்த ஸ்டாக்னுடைய மதிப்பு ஏறுதா இறங்குதா அப்படின்றத பார்த்து இதை யூஸ் பண்ணி லாபத்தை சம்பாதிக்கிறது தான் ஸ்பெக்குலேஷன்.
இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்கும், ஆனால் ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக லாபமும் இருக்கும். இதுதான் இந்த பங்கு சந்தை. அடுத்தது பாண்ட், தமிழில் பத்திரம். இந்த பாண்டு கான்செப்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டாக் கான்செப்ட் மாதிரி தான், ஆனால் சில வித்தியாசம் இருக்கும். இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு நிறுவனம் இருக்குது, அதனுடைய வேல்யூ 100 கோடி ரூபாய். ஆனால் பொதுமக்கள் கிட்ட இருந்து அவங்களுக்கு 25 கோடி தேவைன்னு வைங்க. 25 கோடியை பொதுமக்கள் கொடுப்பாங்க, எவ்வளோ பேர் வேணால் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அந்த பணத்துக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் ஓனராக ஆக முடியாது, நீங்கள் ஒரு கடனாளியாக தான் இருப்பீங்க. உதாரணத்துக்கு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு நீங்கள் ஓனர் கிடையாது, 10,000 ரூபாய்க்கு நீங்கள் கடன் கொடுத்துருக்கீங்க. அந்த நிறுவனம் 10,000 ரூபாய் உங்கள் கையில் இருந்து வாங்கியிருக்கு, திரும்ப அந்த 10,000 ரூபாய் உங்களுக்கு தரணும், வட்டியோட தரணும், இன்ட்ரெஸ்டோட தரணும். இதுதான் பாண்ட். அதனால தான் பாண்ட் வந்து டெட் செக்யூரிட்டி. இது ஈக்விட்டி செக்யூரிட்டி கிடையாது, டெட் செக்யூரிட்டி. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த கான்செப்ட் வந்து கடன். இப்போ இதில் பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு லாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் இன்டர்வல்ஸில் அவங்களுக்கு வட்டி கிடைக்கும், இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த கான்செப்டை கூப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற ஒன்றும் இல்லை, கூப்பான் ரேட்டுங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட். நீங்கள் 10,000 ரூபாய்க்கு ஒரு நிறுவனத்துலேருந்து பாண்டு வாங்கிருக்கீங்கன்னா ரெகுலர் இன்டர்வல்ஸில் 6 மாதத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு முறையோ உங்களுக்கு வட்டி கிடைக்கும். அந்த கூப்பான் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி வட்டி கிடைக்கும். இதில் தொடர்ந்து ஒரே கூப்பான் ரேட்டில் ஃபிக்ஸ்டாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு 5% கூப்பான் ரேட்னா அந்த 10,000 ரூபாயில் 5% உங்களுக்கு வட்டி தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா இதில் ரிஸ்க் கம்மி, தொடர்ந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது மெயினாக ஸ்பெக்குலேஷன், இங்கே ரிஸ்க் அதிகம், ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் பாண்டு மார்க்கெட்டில் ரிஸ்க் கம்மி, இங்கே ஸ்பெக்குலேஷன் கிடையாது, ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் அந்த பாண்ட் ஹோல்டருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு பாண்டுக்கும் ஒரு பீரியட் இருக்கும், அந்த கடனுடைய அந்த பீரியட். அது முடியும் போது ஒட்டுமொத்தமாக அந்த பாண்டினுடைய தொகையை அந்த நிறுவனம் உங்களுக்கு திரும்ப கொடுத்துரும். இந்த கான்செப்ட் பேர் ஃபேஸ் வேல்யூ. அந்த ஃபேஸ் வேல்யூவை மெச்சூரிட்டியில் அந்த நிறுவனம் உங்களுக்கு பே பண்ணிடும். பாண்டை யார் இஷ்யூ பண்ணலாம்னா பிரைவேட் செக்டரும் இஷ்யூ பண்ணலாம், தனியார் நிறுவனங்களும் இஷ்யூ பண்ணலாம், அரசு நிறுவனங்களும் இஷ்யூ பண்ணலாம். கவர்மெண்ட்டும் என்ன பண்ணணும்னா பாண்ட் இஷ்யூ பண்ணணும். இந்த கவர்மெண்ட் பாண்ட் இருக்கு பாருங்க, இதை கவர்மெண்ட் பாண்ட் அல்லது டேட்டட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பாண்ட் இஷ்யூ பண்ணலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பாண்ட் இஷ்யூ பண்ணலாம். இந்த பாண்டுக்குள்ளேயே ஒரு வருடத்துக்கும் குறைவான பீரியட்ல இஷ்யூ பண்ற பாண்டை ட்ரெஷரி பில் அப்படின்னு நம்ம சொல்றோம். ட்ரெஷரி பில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும், இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட் வெறும் கவர்மெண்ட் பாண்ட்ஸை மட்டும்தான் இஷ்யூ பண்ணுவாங்க. இதோடைய பீரியட் மோர் தென் 1 year. இந்த பாண்ட்ஸுடைய பேரை ஸ்டேட் டெவலப்மெண்ட் லோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்தியாவில் நம்ம தேவைப்பட்டால் ஸ்டாக் வாங்கலாம், பாண்ட் வாங்கலாம். நம்முடைய தேவை என்ன, எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்கும், எப்படி நமக்கு ரிட்டர்ன் தேவை, இதை வச்சு நாம் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கணும் அப்படின்னு நாம் முடிவெடுக்கலாம். நன்றி.